சென்சார் வாங்கி தானே ரிலீஸ் ஆகணும். சென்சார் கொடுத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல, அதெல்லாம் வந்து அப்படி இல்ல, சொல்லக்கூடாத ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு திரைப்படத்தையுமே அரசியல் காரணங்களுக்காக எந்த காரணத்துகளுக்காகவோ அப்படி வந்து நம்ம பண்ண முடியாது. முறைப்படி சட்டப்படி அதற்குரிய அந்த ஒரு சான்றிதழ்லாம் வாங்கி தான் கொண்டு வர முடியும். அதற்கான வேலை நடந்துட்டு. அவர் வந்து நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்கங்க. நேற்று வந்து அவர் வந்து நடிகர் விஜய், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், நாளை வந்து அவருடைய கையில் இல்லையா, அது வந்து காலத்தின் கையில் இருக்கிறது. என்ன தீர்ப்பு தர போறாங்க மக்கள், என்ன ஒழித்து வைத்திருக்கு நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்றும் தளபதி. நேற்று இன்று நாளை என்றும் எங்களுடைய பாசத்திற்குரிய தளபதி விஜய். இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல, அதெல்லாம் வந்து அப்படி இல்ல, சொல்லக்கூடாத ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, எந்த ஒரு சச்சரவும் சிக்கலும் நமக்கு வந்த சிக்கல் கூட மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் எங்களுக்கு இருக்கு. அதனால பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, அந்த கட்சி இந்த கட்சி, அந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஏதாவது ஒன்னா கூப்பிட்டு ராஜ் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இது எப்படின்றாங்க அதை போய் செக் பண்ணுங்க, அதோடைய சாத்தியக்கூறுலாம் பாருங்க, பாசிபிலிட்டிலாம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு கூப்பிட்டு சாரே கூப்பிட்டு வந்து சொல்லுவா. திரைத்துறை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது டிக்கெட் பிரைசிங்கா இருக்கட்டும் அல்லது மற்ற ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது தொழிற்சங்கத்துல இருந்து வந்து ஏதோ